உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காரசாரமான பூண்டு சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சாதம் செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்ல ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதை இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். இந்த வேர்க்கடலை நல்லா இந்த சாப்பிடும்போது நடுவில் வாயில் மாட்டும்போது நல்லா இருக்கும், அதனால தான் சேர்க்குறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பூண்டு ஒரு 10-12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை இந்த உரல் அப்படி வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இப்படி தட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவு தட்டினதும் இதில் எடுத்து சேர்த்துட்டு அதில் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை போட்டு நல்லா வதக்குங்க. இதில் வதக்கும் போது நல்லா ஒரு 2 நிமிஷம் தான் வதக்குங்க. அப்போ இந்த பூண்டு வந்து நல்லா வெந்து வந்துடும். நல்லா இப்படி கொஞ்சம் அடியில் ஒட்டாத மாதிரி கிளறி விட்டுருங்க அப்படி. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கும் போது கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா இருக்கும். அதனால இப்படி வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவு வதங்கினதும் லைட்டாக அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு வதங்கணும். லைட்டாக தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. அப்போ இந்த இது மிளகாய் நெடியெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. இப்போ இந்த அளவு வதங்கினதும் நம்ம ஆற வச்சிருக்க சாதத்தை இதில் இப்போ சேர்த்து கிளறிக்கலாம். நம்ம இதில் இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறிக்கங்க. இது வந்து பேச்சுலர் பசங்களுக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ரொம்ப வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒன்று தான். லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல ஒரு ரெசிபி. இது கூட ஒரு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டா போதும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இல்லை வடகம் வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி இப்படி தூவி இறக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு பூண்டு கார சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.